السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, சங்கையும் மகத்துவமும் மிக்க ஹிஜ்ரி 1446 வருடத்தின் புனித ரமதான் ஷரீஃபின் நிறைவான ஜும்மாவில் நாம் இங்கே குழுமியிருக்கிறோம். இந்த ஒன்று கூடுதலை வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய நாட்டு தேட்டங்களை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக. சத்தியத்தின் வழியில் என்றும் நடந்து அவனுடைய அருளுக்கும் அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பிற்கும் பாத்திரமானவர்களாக திகழ அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் சந்ததிகளுக்கும் அருள்பாலிப்பானாக. நாம் நோற்ற நோன்புகளையும் நாம் தொழுத தொழுகுகளையும் ஓதிய ஓதுதல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து நம் இதயங்களை பரிசுத்தப்படுத்துவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபிஹக்கி ரமதான் கரீம். அருமையான பெருமக்களே, இன்று இந்த காயல் மாநகர் அல் ஜாமியுல் கபீர் ஹுதுபா பெரிய பள்ளியிலே நாம் எல்லாம் எவ்வாறு நிம்மதியாகவும் மன நிறைவோடும் இங்கே ஜும்மாவுக்காக குழுமியிருக்கிறோமோ அதுபோன்ற ஒரு நிலை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளில் நிகழ வேண்டும் என்றும், குறிப்பாக பலஸ்தீனில் இந்த மக்கள் நிம்மதியாக வல்ல அல்லாஹுவை வணங்கி வழிபட வேண்டும், அதற்காக வல்ல அல்லாஹ் அவனுடைய மேனருளை மழையென பொழிய வேண்டும் என்று பிரார்த்திப்போமாக. இன்றைய உரை பலஸ்தீன் என்ற தலைப்பில் அமையும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இங்கே எவ்வளவு நிம்மதியாக நாம் நோன்பை நோக்கிறோம், தராவீகை தொழுகிறோம், இன்ன பிற இபாதத்துகளிலே இஅ்திகாஃப்களிலே ஈடுபடுகிறோம். ஆனால் அந்த மக்கள் இந்த ரமதான் மாதத்திலும் கூட நிம்மதியாக வாழ முடியாத நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நாம் எல்லாம் அறிந்தோம், இந்த ரமதானிலும் கூட யுத்த நிறுத்தத்தை அறிவித்ததற்கு பிறகும் கூட இஸ்ரேல் காசாவில் வான்வழி தாக்குதலை நடத்தி 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளும் பெண்களையும் அது கொன்று குவித்திருக்கிறது. பன்னூற்றுக்கணக்கான பேர் அங்கே படுகாயமடைந்திருக்கிறார்கள். அவர்களில் பலர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள்.
உணவுப் பொருட்கள் இல்லை, தண்ணீருக்கான வசதிகள் இல்லை. உலகத்திலேயே அதிகமான ஜனாசாக்கள் தொலை வைக்கப்படக்கூடிய இடமாக காசா மாறியிருக்கிறது. நம்முடைய இரத்தங்கள், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய உறவுகள், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள். ஏன் இந்த நிலை? அங்கு என்னதான் நடக்கிறது? அந்த நாடு யாருக்குரியது என்பது குறித்த ஒரு சிறு விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஹுதுபாவினுடைய உரை சொல்லும். அருமையான பெருமக்களே, சையதுனா அபூ தர்ருல் கிஃபாரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த பூமியிலே முதலாவதாக ஏற்படுத்தப்பட்ட மஸ்ஜித் எது என்று கேட்ட பொழுது நம் இதயவேந்தர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மஸ்ஜிதுல் ஹராம், மக்கா பள்ளிதான் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு எது நாயகமே என்று அவர்கள் கேட்ட பொழுது அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பைத்துல் மக்தஸ் என்று குறிப்பிட்டார்கள். தொடர்ந்து ஒரு கேள்வியை வைத்தார்கள், இந்த இரண்டுக்கு மத்தியிலும் எத்தனை காலங்கள் என்ற போது 40 வருடங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த வரலாற்றினுடைய அடிப்படையை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வரலாறு தெரியாத போது அநியாயமாக நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வேறொரு தளத்திலே தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். நான் சொல்ல வருவது உங்களுக்கு புரிய வேண்டும் என்று நான் கருதுகிறேன். வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும். முஸ்லீம்களை கொத்து கொத்தாக கொல்லக்கூடிய யூதர்களை போன்று உலகத்தில் இன்னும் சில கூட்டத்தார்கள் இருந்தார்கள். இந்த மண்ணிலும் இருக்கிறார்கள், பல மண்ணிலும் இருக்கிறார்கள். யூதர் அளவுக்கு இல்லை என்றாலும் கூட அதுக்கு கிட்டத்தட்ட நெருக்கமாக முஸ்லீம்களை கொன்றவர்கள், கொல்லக்கூடியவர்கள், கொல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த மண்ணிலிருந்து, இந்த பாரத நாட்டிலிருந்து முஸ்லீம்களையே அகற்றிவிட வேண்டும் என்று கருதக்கூடிய சங்கிகள், அவர்களுக்கு துணை போகக்கூடியவர்கள். இவர்களையெல்லாம் நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் நாம் யார் என்பதை முதலாவது தெரிய வேண்டும். மஸ்ஜிதுகளுக்குள்ளே சென்று தொழக்கூடியவர்களை கொன்ற 2 சமுதாயம் யார்? மஸ்ஜிதுக்குள்ளேயே தொழுது கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே முஸ்லீம்களை கொன்றவர்கள் யார் என்றால் முதலாவது யூதர்கள். இன்னொன்று யார் என்றால் நமக்கு தெரியும், அவர்களுக்கு துணை போகக்கூடியவர்கள் யார் என்பதையும் நீங்கள் புரிய வேண்டும். இலங்கையிலே மஸ்ஜிதுகளுக்குள்ளே தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அவர்களை கொன்றவர்கள் விடுதலை புலிகள் தான். இதிலே சொல்வதில் நமக்கு அச்சம் இல்லை. தொழக்கூடியவர்களிலே பள்ளிக்குள்ளே சென்று, இஸ்லாமிய ஷரியத்தினுடைய சட்டம் என்ன தெரியுமா? உங்களை எதிர்த்து போராடக்கூடியவர்கள், உங்களை அழிக்க வேண்டும் என்று வரக்கூடியவர்கள், உங்களை சிதைக்க வேண்டும் என்று வரக்கூடியவர்கள், அவர்களோடு நீங்கள் போராடுகிறீர்கள். போராடிய பொழுது அவர்கள் தோற்று புறமுதுகு காட்டி ஓடுகிறார்கள். தங்களுக்குரிய கோயில்களில், சர்ச்சுகளில், ஆலயங்களில் நுழைந்து கொண்டால் அவர்களை நீங்கள் தொடக்கூடாது என்றது இஸ்லாம். என்ன அற்புத மார்க்கம் என்று பாருங்கள். அவர்கள் அவர்களினுடைய ஆலயங்களுக்குள்ளால் தஞ்சம் புகுந்து விட்டார்கள் என்றால், கோயில்களுக்குள்ளோ சர்ச்சுகளுக்குள்ளோ அவர்கள் நுழைந்து விடுவார்கள் என்றால் அவர்களை நீங்கள் தொடக்கூடாது என்கிறது மார்க்கம். அப்படிப்பட்ட மார்க்கத்திலே வாழக்கூடிய நம்மை பள்ளிகளுக்குள்ளேயே தொழுகை நடந்து கொண்டிருக்கும் பொழுது 100 சொச்சம் பேர், குழந்தைகள் உட்பட 6 வயது 7 வயது சிறுவர்கள் உட்பட கொண்டவர்கள் இவர்கள். இவர்களையே தங்களுடைய வாழ்வுக்கு ஆதாரமாக, தங்களினுடைய கொள்கைக்கு ஆதாரமாக வைத்துக்கொண்டு அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கு பின்னால் இந்த முஸ்லிம் சமுதாயம் நிற்க முடியுமா? நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தனிப்பட்ட தாக்குதல்கள் எதுவும் இதில் இல்லை. சமுதாய உணர்வோடும் சமுதாய சிந்தனையோடும்
நாளை இந்த மண்ணிலே வடநாட்டிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை போன்ற நிகழ்வுகள் இந்த மண்ணிலே நிகழ்ந்துவிடக் கூடாது என்றும் இதை நாம் பேசுகிறோம். வரலாறு நமக்கு தெளிவாக இருக்கிறது. பலஸ்தீனத்தினுடைய வரலாறை தெளிவாக நாம் படித்தாலே போதுமானது. நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு படிப்பினையை நாம் பெற்றுக்கொள்வோம். அருமையான பெருமக்களே, அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்ட பொழுது 40 வருடங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்ஜிதுல் ஹராமுக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் இடையில், பைத்துல் மக்தஸுக்கும் இடையில் உள்ள காலம் 40 வருஷம். இப்போ காபத்துல்லாவை அவங்க 2வது கட்டினாங்க. முதல்ல மலக்குமார்கள் கட்டினாங்க, அதுக்கப்புறம் ஆதம் நபி கட்டினாங்க. அப்படி கட்டியதற்கு பிறகு பைத்துல் மக்தஸை 40 வருடங்கள் கழித்து அந்த இடத்திலே ஒரு மஸ்ஜிதை எழுப்பினார்கள் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு காபத்துல்லா அழிந்து போய்விட்டது, உடைஞ்சு போயிடுச்சு. அந்த இடத்துல ஒரு மேடு தான் இருந்தது. அந்த இடத்திலே காபத்துல்லாவை கட்டுமாறு அல்லாஹு தாலா கட்டளையிட்டான். கட்டினாங்க. அப்படி கட்டி முடித்ததற்கு பிறகு சிறு வயது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயசாக இருக்கும்போது அவங்கள குர்பான் கொடுக்கறது கூட்டு போனாங்களா இல்லையா? அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாத்தான். மனித நரபலியிலிருந்து இந்த சமூகத்தை விடுவித்தான். அது கூடாது என்று அறிவித்தான். அதற்காக ஒரு ஆட்டை அல்லாஹ் சுவனலோகத்திலிருந்து இறக்கினாங்கிறதெல்லாம் வரலாறு நமக்கு தெரியும். அதன் நிமித்தமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டி 40 வருடம் கழித்து அவர்கள் இப்போது இருக்கக்கூடிய அந்த பைத்துல் மக்தஸிலே அது அழிந்து போயிடுச்சு. ஆதம் நபி கட்டினது அழிஞ்சு போயிடுச்சு. எல்லாம் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வெள்ளப்பெருக்கு எல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சு, காபாவையும் தூக்கிட்டு போயிட்டு. அந்த இடத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு குப்பாவை அவர்கள் எழுப்பினார்கள். எதற்காக? தன்னுடைய மகனை பாதுகாத்து நரபலி என்பதை இல்லை என்பதை அல்லாஹ் ஆக்கியதற்காக, அந்த ஷுக்ருக்காக வேண்டி ஒரு குப்பாவை எழுப்பினாங்க. இந்த 2க்கு இடையிலேயும் 40 வருஷங்கள் இருந்தது. ஆக எப்படி எடுத்துக்கொண்டாலும் இந்த காபாவிற்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் இடையிலே 40 வருடங்கள் இருந்தது என்பதை நாம் புரிய முடிகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இதை பிரம்மாண்டமாக கட்டினார்கள். இதை கட்டினது யார் பெருசா பிரம்மாண்டமானு கேட்டால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்படி கட்டியதற்கு பிறகு ஒரு துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம மன் அதாஹு மின் தி தன்பின், யா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதுக்கு யார் பாவத்தோடு வருகிறாரோ ஃபக்ஃபிர் லஹு தம்பா, அவருடைய பாவத்தை நீ மன்னித்து விடு. ஔ தி தர்ரின், யார் தங்கடத்தோடும் கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் இந்த மஸ்ஜிதுக்கு வருகிறார்களோ ஃபக்ஷிஃபி துர்ரஹு, அவருடைய சங்கடத்தை அவருடைய கஷ்டத்தை துன்பத்தை நீ போக்கிவிடு என்று துஆ செஞ்சாங்க. துஆ கபூல். அது அப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பு பெற்ற ஒரு அற்புதமான மஸ்ஜிது தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. ஷரியத்தினுடைய பார்வையில் உயர்ந்த மஸ்ஜிதுகள் என்று கருதப்படக்கூடிய 3 மஸ்ஜிதுகளில் 3வது இடத்திலே இருக்கக்கூடியது மஸ்ஜிதுல் அக்ஸா. முதலிடம் மஸ்ஜிதுல் ஹராம் மக்கா பள்ளி, 2வது மஸ்ஜிதுல் நபவி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளி, 3வது மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பைத்துல் மக்தஸ். இந்த 3க்கும் தனி சிறப்புகள் இருக்கிறது, தனி வரலாறுகள், நீண்ட வரலாறுகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு செல்லும் பொழுது அந்த காபானிலே போயிருக்கலாமா இல்லையா? மஸ்ஜிதுல் ஹராமில் தான் அவங்க படுத்திருக்கிறாங்க. படுத்திருக்கிறதே மஸ்ஜிதுல் ஹராமில் தான் படுத்திருக்கிறாங்க, காபா பள்ளியில். ஆனால் அங்கிருந்து போகாமல் அங்கிருந்து பைத்துல் மக்தஸுக்கு கூட்டி வந்து அங்கிருந்து மேராஜுக்கு போனாங்க. அது ஒரு தனி சிறப்பு. காரணம் என்ன என்பதை குறித்து அறிஞர்கள் நிறைய எழுதுகிறாங்க. அதில் முக்கியமான ஒரு காரணம், அது அர்துன் முகத்தஸா, புனித பூமி. ஏன் புனித பூமி என்றால் 10,000க்கும் மேம்பட்ட நபிமார்கள் அங்கே அடங்கி இருக்கிறாங்க. அந்த பூமியில் 1-2 நபி இல்லை, 10,000க்கும் மேம்பட்ட நபிமார்கள் அங்கே அடங்கி இருக்கிறாங்க. சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம், சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் அடங்கி இருக்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடங்கி இருக்கிறாங்க. 100கணக்கான சஹாபிகள் அடங்கி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நாதாக்கள் வாழக்கூடிய அற்புதமான பூமி தான் அது பலஸ்தீன். இதனுடைய ஆரம்ப பெயர் ஈலியா என்று இருந்தது, அதற்கு பிறகு பலஸ்தீன் என்று மாறியது. யூதர்கள் அதை கைப்பற்றியதற்கு பிறகு இஸ்ரேல் என்று தங்கள் பகுதியை வச்சுக்கிட்டாங்க. இன்னொரு பகுதி பலஸ்தீன் என்று இருக்கிறது, முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதி.
இந்த பலஸ்தீன இஸ்லாம் அதற்கு பிறகு கிறித்தவர்கள் அதை கைப்பற்றி வைத்திருந்தார்கள். மாறி மாறி முஸ்லிம்களுக்கும் கிறித்தவர்களுக்கும் இடையிலேயே சண்டைகள் நடந்தது. அதற்கு சிலுவை யுத்தம் என்று பெயர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தன்னுடைய காலத்திலே முஸ்லிம்களுடைய கையில் அந்த பைத்துல் மக்தஸ் வந்தது. முஸ்லிம்கள் அதை கைப்பற்றினார்கள். கிறித்தவர்கள் கைப்பற்ற, முஸ்லிம்கள் கைப்பற்ற, இப்படி மாறி மாறி அது இருந்தது. இதில் பெரிய விசேஷம் என்னென்னா, அந்த பைத்துல் மக்தஸ் அந்த பள்ளி இருக்க மஸ்ஜிதுல் அக்ஸா 3 சமூகத்திற்கும் அது முக்கியமான ஒரு பள்ளி. யூதர்களுக்கும் முக்கியமான பள்ளி, கிறித்தவர்களுக்கும் முக்கியமான பள்ளி, முஸ்லீம்களுக்கும் முக்கியமான பள்ளி. ஏன்னா 3 பேருமே ஒரு வகையில் வேதக்காரர்களாக இருக்கிறாங்க. நாமெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அவர்களும் அந்த 2 சமூகமும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தான். இப்படி வேதம் கொடுக்கப்பட்ட அவர்களுக்கும் இந்த பள்ளிக்கும் வேதத்துக்கும் இடையிலே தொடர்புகள் உண்டு. ஆக அந்த பள்ளி என்பது 3 சமூகத்தவருக்கும் ஒரு பொதுவான பள்ளியாக இருக்கிறது. அது தங்களுக்கு உரியது என்று அவர்கள் போராடுகிறார்கள். ஆனால் அந்த மண் யாருக்கு உரியது என்றால் முஸ்லீம்களுக்கு உரியது தான். இதற்கான தெளிவான சான்று இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இப்போ இது எதை மாதிரின்னு சொன்னால், பசுமாட்டை அறுக்கக்கூடாதுங்க சொல்கிறான், மாட்டை அறுக்கக்கூடாது, அது கடவுள் அப்படின்னு அவனோட கொள்கை. அது எப்படி இருந்துட்டு போட்டோம். ஆனால் இந்த இந்தியாவிலிருந்து அதிகமான மாட்டு இறைச்சி வெளிநாடுகளுக்கு, குறிப்பாக அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அப்படி ஏற்றுமதி செய்யக்கூடிய பல கம்பெனிகள், தொழிற்சாலைகள் இந்த இந்தியாவில் இருக்கிறது. இதிலே முதன்மையாக அதிகமான இறைச்சிகளை ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த தொழிற்சாலையினுடைய உரிமையாளர்கள் யார் என்று சொன்னால் பிஜேபியை சார்ந்தவர்கள். எப்படி இருக்குன்னு பாருங்க. இவனை எவ்வளவு கொடுமையானவர்கள் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். அதற்கான தெளிவான சான்றிதழ்கள் இருக்கு. ஆக இவ்வளவு தெளிவாக இருந்தும் கூட அப்ப நீ யாரை முதலாவது எதிர்க்கணும்னா, அந்த கம்பெனி வச்சிருக்கிறவனை நீ எதிர்க்கணுமா இல்லையா? அந்த சங்கிகள் அவனை எதிர்க்கிறது இல்லை. பசிக்காக வேண்டி உயிர் வாழ வேண்டும் என்று ஒரு மாட்டை அறுத்து, ஒரு கண்ணுக்குட்டியை அறுத்து அவன் வியாபாரம் செய்கிறவனை அடித்து துவைத்து கொல்லுவது என்பது தங்களினுடைய கொள்கையாக கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இவர்களுக்காக துணை போகக்கூடியவர்கள், அந்த சங்கிகளை நண்பர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எவ்வளவு கேடுகட்டவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, இவர்களுக்கு பின்னால் ஒருபோதும் இஸ்லாத்தை தெரிந்தவர்கள், அறியாமல் வேண்டுமானால் இருக்கலாம், நிச்சயமாக நிற்கக்கூடாது, நிற்க மாட்டார்கள். அவ்வளவு பெரிய விஷத்தை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மண்ணிலே விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தமிழகத்தை எப்படியாவது வடநாடு மாதிரி ஆக்கிவிட வேண்டும், பார்ப்பனர்களினுடைய கைகளிலே இதை கொண்டு வந்து ஒப்படைத்து விட வேண்டும் என்று அதற்கான தெளிவான திட்டமிடல்கள் வழங்கப்பட்டு இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. 2026 அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு துணை நிற்பான். சங்கையான பெருமக்களே, இந்த பலஸ்தீன் மண் என்பது முஸ்லீம்களுக்கு உரியது என்பது எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக ஐநாவுக்கு தெரியும், ஐநா சபைக்கு. இந்த ஐநா சபை செய்த ஒரு பெரிய துரோகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன நடந்தது என்பதை நான் சொல்லுவேன் இந்த வரலாற்றினுடைய இறுதி பகுதிகளே. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பலஸ்தீனத்தினுடைய இஸ்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு இஸ்லாம் அங்கே உள்ளே நுழைந்து முதலாவதாக காலியாக, பொறுப்பாளராக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டது யார் என்று சொன்னால் சையதுனா உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா. அற்புதமாக அந்த மண்ணை வழிநடத்தினார்கள் என்பது வரலாறு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, உலகிலே நிரந்தரமான இடம் இல்லாமல் இருந்த ஒரே சமுதாயம் இந்த யூத சமுதாயம்தான். இவர்களை ஹிட்லர் கொன்று குவித்தான் என்பது நமக்கு தெரியும். ஹிட்லர் மாத்திரமல்ல, ரஷ்யர்களும் கொன்று குவித்தார்கள். அதே போன்று ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக ஜெர்மனி, எங்கு கண்டாலும் யூதர்களை கொல்லுங்கள் என்பது போன்ற பதிவிடப்படாத சட்டத்தின் மூலமாக அவர்களை கொன்று குவித்தார்கள். ஆனால் அதே யூரோப்பு தான் ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு துணை நின்றது, பிரிட்டன். காரணம் என்ன? ஏன் இப்படி எல்லாரும் அவர்கள் மீது இந்த துவேஷம் கொண்டவர்களாக இருந்தார்களா?
அவர்களுடைய உயர்வும் அவர்களுடைய அறிவும் அவர்களுடைய ஆற்றலும் பொறாமை ஏற்படுத்தியதா என்றால் இல்லை. இவர்கள் எப்போதுமே பொறாமைக்காரர்களாகவே இருந்தார்கள். தங்களை விட யாரும் உயர்ந்து விடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. அதோடு மாத்திரமல்லாமல் எல்லாரும் தங்களுக்கு அடிவரடிகளாக இருக்கணும்னு கருதுவாங்க. நான் சொல்றது யூதர்களை, அது யாருக்கு பொருந்தது நீங்க பாருங்க. இங்க இருக்கக்கூடிய அந்த பிராமினர்ஸ்களுக்கு நல்ல பொருந்தும். அருமையான பெருமக்களே, நம்மை தொடாதவரை நாம் யாரையும் தொடமாட்டோம். ஆனால் அவர்கள் பின்னால் இருந்து கொண்டு யூதர்கள் அடுத்தவர்களை இயக்குவார்கள். நேரடியாக களத்திற்கு வராதது போன்று இவர்களும் இதையே செய்து கொண்டிருப்பார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆக இவர்கள் யாரையும் முன்னுக்கு வந்துவிடக் கூடாது என்பதிலும் எல்லோரும் தங்களுக்கு அடிபணிந்து இருக்க வேண்டும் என்பதிலுமே அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. இந்த யூதர்களுடைய தன்மை அது. இதன் காரணத்தினால் தான் இந்த ஐரோப்பியர்களுக்கு அவர்களை பிடிக்காமல் போனது. யாருக்கும் பிடிக்காமல் போனது. ஆனால் ஒரு காலகட்டத்திலே பிரிட்டன் அவர்களுக்கு துணை போக ஆரம்பித்தது. 1875ஆம் வருடம் ஜியோனிச சித்தாந்தத்தை உருவாக்கியவர் யார் என்று சொன்னால் தியோடர் ஹெசில் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் தான் இந்த ஜியோனிச யூத சித்தாந்தத்தை உருவாக்குகிறார். அந்த உருவாக்கி தனி நாடு உருவாக்கப்பட வேண்டும் என்ற அந்த சித்தாந்தத்தில் ஒரு முக்கிய கொள்கை அது. இதற்கான முதல் மாநாட்டை 1897 ஆகஸ்டிலே இந்த தியோடர் ஹெசில் என்பவன் சுவிட்சர்லாந்திலே ஒரு மாநாட்டை, யூதர்களுக்கான ஒரு மாநாட்டை நடத்தி இனிமேல் தனி நாடு கண்டே ஆக வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். 1901 இந்த தியோடர் ஹெசில் அன்றைய உதுமானிய பேரரசின் தலைவராக இருந்த 2ஆம் அப்துல் ஹமீது கானை போய் சந்திக்கிறார் துருக்கியிலே. பலஸ்தீன் துருக்கியினுடைய கையிலே இருக்கிறது, துருக்கியினுடைய பொறுப்பிலே இருக்கிறது. எங்களுக்கு பலஸ்தீனில் ஒரு பகுதி வேண்டும், நிலப்பரப்பை எங்களுக்கு தாங்கள் என்று அவர் கெஞ்சுகிறார். அதற்காக 150 மில்லியன் பவுண்ட் நாங்கள் தருகிறோம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் 1665 கோடி பணத்தை இந்திய மதிப்பிலே 1665 கோடி நாங்கள் அந்த காலத்தில் இவ்வளவு பணம் சொன்னால் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கணும். அதை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்ன பொழுது 2ஆம் அப்துல் ஹமீது கான் அதை மறுத்துவிட்டார். ஒருபோதும் 1 இன்ச்சு கூட நாங்கள் தர முடியாது என்று விரட்டி அடித்தார். ஆனால் நிலைமை என்ன? முதலாவது உலகப் போர் முடிந்த போது உதுமானிய சாம்ராஜ்யம் வீழ்ந்தது. அது ஏன் வீழ்ந்தது, அது என்ன நடந்தது என்பதெல்லாம் தனி வரலாறு. அப்பாசியா ஹிலாஃபத், உதுமானியா ஹிலாஃபத் என்று 2 ஹிலாஃபத்துகள் தொடர்ந்து இருந்தது முஸ்லீம்கள் இடத்திலேயே. இந்த போட்டியும் இந்த சண்டையும் இந்த பிளவுகளும் தான் முஸ்லீம்களினுடைய பின்னடைவுக்கு மிகுந்த பெரிய காரணமாக அமைந்தது. எப்போது நாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பிளவுபடுகிறோமோ அதை எதிரிகள் சரியாக பயன்படுத்தி கொள்வார்கள். இந்த முதலாம் உலகப் போர் முடிந்த போது உதுமானிய சாம்ராஜ்யம் வீழ்ந்தது. இந்த பலஸ்தீன் பிரிட்டனினுடைய கையிலே வந்தது, பிரிட்டிஷனுடைய கையில் வந்துருச்சு. அப்போ அன்றைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஆர்தர் ஃபால்ஃபர் என்பவர் இந்த பிரிட்டனினுடைய யூதர்களுடைய தூதராக பிரதிநிதியாக இருக்கக்கூடிய வால்டர் ராத்ஷால் என்பவரை அழைத்து 1917 நவம்பரில் 2 ஒரு கடிதம் எழுதுகிறார். நீங்கள் ஜியோனிச தத்துவத்தினுடைய அடிப்படையிலே, கொள்கையினுடைய அடிப்படையிலே தனி நாடு வேண்டும் என்று கேட்கிறீர்கள் இல்லையா? அந்த தனி நாட்டை தருவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம், பலஸ்தீனை நாங்கள் உங்களுக்கு தருவோம் என்று அதற்காக எல்லா விதமான உதவியும் செய்வோம் என்கிறான். அதற்கு பின்னால் பல கதைகள் உண்டு. 1917 டிசம்பர் 11ஆம் தேதி பிரிட்டனுடைய படை இந்த பலஸ்தீன் பகுதியில் நுழைகிறது. ஏன்னா பலஸ்தீனே பிரிட்டனுடைய கையில் தான் இருக்கு. சர்வதேச கூட்டமைப்பு அந்த காலத்தில், அந்த சமயத்தில் ஐநா சபை இல்லை, சர்வதேச கூட்டமைப்பு என்று ஒன்று உண்டு. அது 1922 ஒப்புதல் வழங்குகிறது. அது யூத நாடு, யூதர்களுக்கு கொடுத்துடலாம், அந்த நாட்டினுடைய ஒரு பகுதியை
யூதர்களுக்கு கொடுத்து விடலாம் என்று சர்வதேச கூட்டமைப்பு வழங்குகிறது. இதை பயன்படுத்தி கொண்டு ஏற்கனவே அங்கே யூதர்கள் வாழ்கிறாங்க கொஞ்சம் பேர். வெளியிலிருந்து 90,000 யூதர்கள் கொண்டு வரப்பட்டு குடியேற்றப்பட்டார்கள். இரண்டாம் உலகப் போருக்கு பின்னால் உருவான ஐநா சபை 1947 அது உருவாகுது. அப்படி உருவான அந்த 45 உருவாகிறது. அப்படி உருவான அந்த ஐநா சபை தான் ஒரு கேவலமான ஒரு தீர்மானத்தை வழங்கியது. முஸ்லீம்களுக்கான பகுதி, யூதர்களுக்கான பகுதி என்று இந்த பலஸ்தீனை ரெண்டாக கூறு போட்டது. அது சொல்லும்போது முஸ்லீம்கள் என்று சொல்லாமல் அரபு நாடு, யூத நாடு, ஜெருசலம் என்று மூன்றாக பிரிக்கிறது. அரபு நாடு என்பது முஸ்லீம்களுக்கானது. அப்போது இருந்த மக்கள் தொகையிலே 70% முஸ்லீம்கள், 30% யூதர்கள், கிட்டத்தட்ட 30% அல்ல கொஞ்சம் குறைவாக இருக்கும், கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் இருந்தாங்க. இப்போ 30% யூதர்களே வச்சுக்கிடுவோம். 70% யூதர்கள் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு அந்த மண்ணிலே எவ்வளவு இடம் தெரியுமா? 43%. வெறும் 30% இருக்கக்கூடிய யூதர்களுக்கு 56% இடத்தை கொடுக்கலாம். வரலாறு நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பெரிய அநியாயம் நீங்கள் பாருங்கள். இந்த தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் ஒப்பிட்டு நான் பார்க்குறேன். நாளைக்கு இந்த நிலைமை இங்கே வரக்கூடாது என்பதற்காக நான் இந்த ஒப்பீடு எதற்காக செய்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மாநிலங்களிலிருந்து ஜிஎஸ்டி போகிறது, வரி போகிறது. ஆனால் எல்லா மாநிலங்களுக்கும் வரியை தரக்கூடியவன் அதிகமான வரி இந்தியாவிலேயே மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக அதிக வரியை ஜிஎஸ்டி வழங்கக்கூடியது தமிழகம். ஆனால் எல்லா மாநிலத்துக்கும் குறைவாக தர்றது இங்கே தான். எவ்வளோ பெரிய அநியாயம் நமக்கு புரிகிறதா இல்லையா? அதே கொள்கை உடையவர்கள் தான் இன்றைய ஒன்றிய அரசும் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவரும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆக 99% இப்படி பிரிக்கிறாங்க அந்த பூமியிலே. வெறும் 43% 70% மக்களுக்கு, 56% யூதர்களுக்கு 30% இருக்கிறாங்க. இன்னும் ஒன்னே ஒன்று பொதுவானது ஜெருசலம் என்று அறிவிச்சாங்க, பைத்துல் மக்தஸ் இருக்கக்கூடிய பகுதி. 1948 வரை அந்த பலஸ்தீன் பிரிட்டனினுடைய கையிலேயே இருந்தது, அசைக்க முடியாது. இன்னைக்கு ஈராக் எப்படி அமெரிக்காவுடைய கையில் இன்னைக்கு இருக்கிறதோ அதுபோல் அது இருந்தது, ஒன்றும் செய்ய முடியல. எவ்வளோ பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஈராக்கில் ஏற்பட்டது நம்ம பார்க்கிறோமா இல்லையா? எவ்வளோ பெரிய சங்கடத்தை அங்கே போனவர்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆக 1948 வரை அந்த பலஸ்தீனத்தின் பல பிடி பிரிட்டனினுடைய கையிலே இருந்தது. அதற்கு பிறகு இஸ்ரேல் உருவாகிவிட்டது என்று அறிவித்துவிட்டு 1948 பிறகு பிரிட்டன் படம் அங்கிருந்து வெளியாயிடுச்சு. அதுவரை யூதர்களுக்கான எல்லா உதவிகளையும் அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் செய்தது. இதே பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் இந்த மண்ணை கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரிலே வாழ்ந்து இங்கே இருக்கக்கூடிய பொருள்களை, இந்திய வளங்களை சுரண்டி பிரிட்டிஷ் கொண்டு போனது. தாஜ்மஹாலிலே இருந்த வைர கற்களையும் கோஹினூர் கற்களையும் திருடி சென்றது. செல்லும் பொழுது சுதந்திரத்தை தருகிறேன் என்று சொல்லி சில விஷ சட்டங்களை விதைத்து விட்டு சென்றது இந்த அரசு என்பதையெல்லாம் நாம் வரலாற்றிலே புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, இந்த காலகட்டத்தில் 13,000 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள். 7.5 லட்சம் முஸ்லீம்கள் அந்த மண்ணிலிருந்து வெளியாக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட கடுமையான கொடுமையை அந்த மண் காலமெல்லாம் சந்தித்து வந்திருக்கிறது. அதற்கான அடிப்படை காரணம் ஒன்று உண்டு. அந்த யூதர்கள் உள்ளே சென்று மெதுவாக எல்லாருக்கும் கடனை கொடுத்து முஸ்லீம்களை கடனாளியாக ஆக்கி ஒரு காலகட்டத்தில் அந்த நிலங்களை எல்லாம் கைப்பற்றக்கூடிய ஒரு சூழலை, தந்திரத்தை அது செய்தது. அது நீண்ட வரலாறு. எனவே நாம் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். சுயநலம் பாராது, என்னுடைய விருப்பம் இது என்று பாராது இந்த சமூகம் பிரிந்து போய் விடாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம், அற்ப விஷயங்களுக்கெல்லாம் பிடிவாதம் காட்டாமல் ஒவ்வொரு ஜமாத்திலும் இருக்கக்கூடிய, சமூகத்திலும் இருக்கக்கூடிய, ஒவ்வொரு ஊரிலும் பகுதியிலும் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இந்த
ஜியோனிச கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய கொள்கையை எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக, அவர்களுக்கு துணை போகக்கூடியவர்களாக, அந்த சங்கிகளை நண்பர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை அடையாளம் கண்டு கொண்டு நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு அணியிலே நாம் திரண்டு இருக்க வேண்டும். ஏனெனில் இந்த தமிழகத்தினுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய காலம் வெறு தூரத்தில் இல்லை. 2026 இன்னும் ஒரு வருட காலத்திற்குள்ளால் அல்லது ஒரு வருட காலத்திலே இந்த எலெக்ஷன் இருக்கிறது. இதை நாம் கவனத்திலே கொண்டு நாம் இப்போது எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறோம், இந்த நிம்மதி அற்று போகாமல் இருக்க முஸ்லீம்களுடைய பெயரிலேயே பல பேர் என்ன செய்யலாம், நம்மை எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு துணை போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் அடையாளம் கண்டு கொண்டு நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த உரையின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக அருமையான பெருமக்களே, நான் ஒரு காணொளியை கண்டேன். அதிலே ஒருவர் பலஸ்தீனத்தை சார்ந்த ஒரு பிள்ளை, ஒரு பையன், அந்த பையனை பேட்டி காண்றார். அங்கே பல பகுதியில் ரத்தம் கசிந்து இருக்கிறது. அந்த பிள்ளையினுடைய உன் பெயர் என்னப்பா அப்படின்னு கேட்குறார். உன் பெயர் என்ன? நசீம் என்று சொல்கிறான் அந்த பையன். என்ன வயசுன்னு கேட்குறார், அரபியில் கேட்குறார். அந்த குழந்தை தத்தி தத்தி பேசுது, மழலையில் பேசுது. அதுக்கு மேலே அது சரியான முறையில் பேச முடியாததுக்கு இன்னொரு காரணம் பசி. அந்த பிள்ளை பசியில் இருக்குது. அர்பா அப்படின்னு கையை காட்டுது, எனக்கு 4 வயசுன்னு சொல்லுது. உங்கள் அப்பாவை எங்கேன்னு கேட்குறாங்க. உங்கள் வாப்பாவை எங்கே என்று கேட்கும்போது அந்த கூடாரத்தில் அவங்க நடக்க முடியாமல் படுத்து கிடக்கிறாங்க, காயப்பட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறார். அந்த பிள்ளைக்கு பதில் சொல்ல தெரியல, அப்படியே திகைச்சு நிற்குது. சாப்பிட்டேன் சாப்பிட இல்லைன்னு கூட சொல்ல முடியாத அளவிற்கு பசி கொடுமை அந்த குழந்தைக்கு. அவர் கேட்குறாரு, உனக்கு என்ன உணவுப்பா பிடிக்கும், உனக்கு உணவு ஏதாவது பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது அந்த பிள்ளை அப்படியே கண் கலங்கி ஆமாம் எனக்கு சிக்கன் பிடிக்கும் அப்படிங்குது. அந்த குழந்தை என்ன வகை வகையான உணவுகளை நாம் சாப்பிடுகிறோம். நோன்பு திறக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ், தவறு என்று நான் சொல்ல வரவில்லை. அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் குறிப்பாக இன்றைய ஒரு தினத்திலாவது அந்த குழந்தையை நீங்கள் நினைக்க வேண்டும். அது நம் பிள்ளை இல்லையா? அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகிலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் அத்தனை பேரும் ஒரு மனிதனுடைய உறுப்பை போல. என் கைக்கு தானே பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனை நாம் இருப்போமா? என் காலுக்கு தானே பிரச்சனை, என் காதுக்கு தானே பிரச்சனை என்று நாம் ஒதுங்கி இருப்போமா? அந்த குழந்தை சிக்கன் என்று சொல்லுகிறது. அந்த குழந்தை அப்படியே அவர் தூக்குகிறார். தன்னை அவர் அடையாளம் காட்டவில்லை, அந்த குழந்தையே தான் காத்திக்கிட்டே இருக்கிற, ஃபோக்கஸ் பண்ணுறார். தூக்கி கொண்டு சென்று ஒரு வண்டி நிறைய உணவுகளை கொண்டு வந்திருக்கிறார். அதிலிருந்து சிக்கன் உணவை அந்த கொடுத்த போது அந்த பிள்ளை அப்படியே ஆச்சரியத்தோடு அது பார்க்கிறது. அந்த உணவை அது சாப்பிடக்கூடிய அந்த வேகமும் அந்த பிள்ளையினுடைய பசியும் நம்முடைய பசியையும் தூக்கத்தையும் போக்கிவிடுகிறது. சகோதரர்களே, என்ன கொடுமை அது! எவ்வளவு பெரிய துன்பத்திற்கு சொந்த மண்ணை மீட்டெடுப்பதற்காக அவர்கள் போராடுகிறார்கள். இந்த யூதர்கள் அவர்களுக்கான உணவை தர மறுத்ததோடு மாத்திரமல்லாமல், உறைவிடம் தர மறுத்தது மாத்திரமல்லாமல், மருந்துகளை கூட கொடுப்பதற்கு, தண்ணீர் கொடுப்பதற்கு தடை. மஸ்ஜிதுகள் எல்லாம் உடைந்து போய் சிதறுண்டு போய் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த புனிதமான நாளில் நீங்கள் நாம் எல்லோரும் நோன்பு வைத்திருக்கிறோம். புனிதமான அற்புதமான மஸ்ஜிதிலே குழுமி இருக்கிறோம். அந்த மக்களுக்காக நாம் பிரார்த்திப்போமாக. யா அல்லாஹ், அந்த மக்களை நீ பாதுகாப்பாயாக. அவர்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பிழைகளை நீ மன்னிப்பாயாக. நீ மன்னிக்கக்கூடியவன், நீ மன்னிப்பாளன், கருணையாளன். நீ மன்னித்து அவர்களுக்கு ஈடேற்றம் தா ரப்பே. இந்த யூதர்களை அந்த மண்ணிலிருந்து வெளியாக்கிவிடு. அவர்கள் மீது உன்னுடைய லானத்தையும், உன்னுடைய மலக்குமார்களுடைய லானத்தையும், உன்னுடைய நல்லடியார்களுடைய லானத்தையும் அவர்கள் மீது தலையிலே விடியச் செய்வாயாக. அவர்களை தோல்வியுறச் செய்வாயாக. யாரெல்லாம் அவர்களுக்கு துணை நிற்கிறார்களோ அந்த யூதர்களுக்கு அவர்களை எல்லாம் நீ நாசப்படுத்துவாயாக. அவர்களுடைய இல்லங்களை நீ ஜல்சால் என்று சொல்லக்கூடிய நிலநடுக்கத்தால் உடைத்து சிதறுண்ட செய்வாயாக. அவர்களுடைய ஆயுத கிடங்குகளை நாசப்படுத்துவாயாக, தீக்கிரக்கியாக்குவாயாக. அவர்களினுடைய பாதுகாப்பு தலங்கள் என்று இவைகளை எல்லாம் கருதுகிறார்களோ
அவைகளையெல்லாம் முஸ்லீம்களை அழிப்பதற்காக வைத்திருக்கிறார்கள். அவைகளையெல்லாம் நீ அழித்து விடுவாயாக. அருளாளனே, அன்பாளனே, வேறு வழி எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் யுத்தம் செய்யக்கூடிய சக்தியிலும் இல்லை, அந்த ஆற்றலும் எங்களுக்கு இல்லை, அந்த சிந்தனையும் இல்லை. எங்களுக்கு கரம் ஏந்துவதை தவிர வேறு எதுவும் தெரியாது. எந்த உதவியும் அவர்களுக்கு எங்களால் செய்ய முடியாது. அந்த மக்களை நீ பாதுகாப்பாயாக. அந்த பலஸ்தீன் முஸ்லீம்களை நீ கண்ணியப்படுத்துவாயாக, அவர்களை மேன்மைப்படுத்துவாயாக. குழந்தைகளை நீ கண்ணியப்படுத்து. கால்கள் இழந்து போய் இருக்கிறது குழந்தைகள், காதுகள் அறுக்கப்பட்ட குழந்தைகள், கைகள் ஒடிக்கப்பட்ட குழந்தைகள், அற்புதமான பெண்கள், அழகு மிகுந்த பெண்கள், அவர்களெல்லாம் நசுக்கப்பட்டு இருக்கிறார்கள். ரஹ்மானே, நீ அறியாதது அல்ல. அதனுடைய ரகசியத்தை நாங்கள் அறிய மாட்டோம். ஆனால் நாங்கள் பலகீனமானவர்கள், எங்களால் பொறுக்க முடியவில்லை. நீ பொறுமையாளன். அதற்கான தத்துவம் என்ன, ரகசியம் என்ன என்பதை நீ அறிந்தவனாக இருக்கிறாய். ஆனாலும் எங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரித்து அந்த பலஸ்தீன் மக்களுக்கு நீ விடுதலை தருவாயாக. அந்த முஸ்லீம்கள் இந்த ரமலானிலும் இனி வரக்கூடிய காலங்களிலும் நிம்மதியாக வாழ்வதற்கான தௌஃபிக்கை அவர்களுக்கு நீ நிறைவாக வழங்குவாயாக. எங்களையும் நீ அங்கீகரிப்பாயாக, எங்கள் நோன்புகளையும் அங்கீகரிப்பாயாக, எங்களுடைய வணக்கங்களையும் நீ அங்கீகரிப்பாயாக. நாங்கள் எங்களுடைய வணக்கங்களில் நோன்புகளில் ஏதேனும் குறையை செய்திருந்தால் அதை மன்னித்து நீ அருள்பாலிப்பாயாக. மன்னிப்பாளனே, கருணையாளனே, அன்பாளனே, கிருபையாளனே, இந்த அடியார்களுடைய பிரார்த்தனை நீ அங்கீகரித்து எங்களை சுவனத்திலும் ஒன்று சேர்ப்பாயாக. இந்த மண்ணிலும் முஸ்லீம்களினுடைய வளத்தையும் நலத்தையும் நீ பெருக்குவாயாக. அவர்களுடைய ஒற்றுமையை நீ உறுதிப்படுத்துவாயாக. இந்த பிரார்த்தனையை கபூல் செய்வாயாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.